நம்ம நாகர்கோவில் எடலாக்குடி பக்கத்துல கண்ணம்குளம்ங்கிற ஏரியாவில் ஒரு வீட்டு மேல தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ திஸ் ஹவுஸ் ஃபார் சேல். ஒரு கிழக்கு பார்த்த வீடுங்க, ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் லே அவுட்ல இருக்கு. ஸோ எடலாக்குடி ஏரியாலாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும் உங்களுக்கு. ஒரு 3.5 cents ஆஃப் டிடிசிபி அப்ரூவ்ட் லேண்ட், 2300 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டப் ஏரியா. இந்த வீட்டோட விலை 79 லட்சம் ரூபாய், 79 lakhs. டெஃபினெட்லி த பிரைஸ் இஸ் நெகோஷியபிள். வாங்க வந்து பாருங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு செட் ஆகும். ஸோ கார் பார்க்கிங், பெரிய கார் விடலாம். கார் பார்க்கிங் ஷெட்டு வர போட்டு அழகாக விட்டுட்டாங்க. சூப்பரான ஒரு கார் பார்க்கிங், ஷெட்டெல்லாம் போட்டு விட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெரிய கார் வேணாலும் விட்டுருக்கலாம். பைக்கெல்லாம் அருமையான பைக்கு எப்படி வேணாலும் விட்டுக்கலாம். சைடில் உங்களுக்கு கார்டன் வைக்கிறதுக்கான ஏரியா, சைடில் நல்ல ஏரியாலாம் வேணும் அப்படின்னா இது சூப்பர் சாய்ஸாக இருக்கும். 2 கார் ஒன்று பின்னால் ஒன்றா 2 கார் விட்டுக்கலாம். நல்ல கார்டன் வைக்கிறதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. சைடில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது, பைக் விட்டுக்கலாம். இந்த இடத்துலலாம் எவ்வளோ பெரிய தோட்டம், அது எப்படி வேணாலும் உங்களுக்கு வச்சுக்கலாம். இங்கெல்லாம் வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம், இந்த டைல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு. ஸோ வீட்டை சுற்றி இடம் இருக்கணும். எடலாக்குடி லொக்கேஷனில் பார்த்துட்டு இருக்கீங்க, கோட்டார் லொக்கேஷனில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது ஒரு எக்ஸலண்ட் சாய்ஸான ஒரு வீடு. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடு பார்த்துட்டு இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்கிறத தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணி விடுங்க. இனி உள்ளே போயிட்டு பார்த்துடலாம். ஒரு ஹாலு ப்ளஸ் டைனிங். ஹால் நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 2300 ஸ்கொயர் ஃபீட் அதுக்குள்ள சைஸில் இருக்குது ஹால். இனி இங்கே தான் டைனிங் வருது. டைனிங் ஒரு கார்னரில் அழகாக வருது. குட்டி குட்டியான லைட்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் அந்த வீட்டுக்கு நிறையவே பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு 3 bedroom வீடு. இனி கிச்சன் எல்லாமே பார்த்துடலாம். இனி வாங்க. கிச்சன் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் தான். கிழக்கு பார்த்து நின்று சமைக்கிற மாதிரி செட்டப் அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லா ரூம்ஸ்லையுமே ஃபேன் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. கிச்சன்லேயும் சூப்பராக ஃபேன் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. சமைக்கிறவங்களுக்கு ஃபேனை போட்டுட்டு ஸோ பேஸ்கெட்ஸ் எல்லாம் அழகாக பண்ணிட்டாங்க. மாடுலர் கிச்சன் ஒர்க்லாம் சூப்பராக இருக்குது. சிலிண்டர் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன், பேஸ்கெட்ஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாக்கூடி இந்த லொக்கேஷன்ஸில் ஒரு 79 lakh, ஒரு 75 ரூபா உங்களோட பட்ஜெட்டு அப்படி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீட்டை பார்க்கலாம். இனி பெட்ரூம் எல்லாமே நல்லா ஸ்பேஷியஸாக ஒரு அழகாகவே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் கீழே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. நல்ல ஒரு க்ரீன் தீமில் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஃபேனுமே போட்டு அருமையாக பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக கட்டின ஒரு வீடு தான். நல்ல ப்ரைஸ் தான். உங்கள் லேண்டுமே கொஞ்சம் காஸ்ட் இருக்குது. எடலாக்குடி ஏரியாவில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நல்ல சாய்ஸாக இருக்கும். ஸோ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேரோட ஃபிட்டிங்ஸ் தான் அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்ல குவாலிட்டியாக பேரிவேரோட ஃபிட்டிங்ஸு எல்லாமே நீட்டாகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சூப்பராகவே இருக்கு. ஹாலுக்குள்ள ஒரு ரெஸ்ட் ரூம், அதாவது கெஸ்ட் யாராச்சும் வந்தால் யூஸ் பண்ணுற மாதிரி ஸோ ரெஸ்ட் ரூமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஸோ ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கெஸ்ட் யாராச்சும் யூஸ் பண்ணுறது. வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ துவைச்சிட்டு பின்னால் சேஃப்டி கிரில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பின்னால் உங்களுக்கு அப்படியே போயிட்டு அந்த கார் பார்க்கிங் ஸ்பேஸ் எல்லாம் பார்த்தோம்ல, அங்கேயே அழகாக காய போட்டுடலாம். அது ஆக்சஸ் எல்லாமே, அதுக்குமே ஆக்சஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் டைனிங். டைனிங்லேயுமே உங்களுக்கு ஃபேன்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய டைனிங் டேபிள் போடலாம். ஒரு 6, 7 பேர், 8 பேர் உட்கார மாதிரி ஒரு டைனிங் டேபிள் போட்டு ஜம்முன்னு உட்காந்து ஜம்முன்னு சாப்பிட்றதுக்கான செட்டப்லாம் சூப்பராக இருக்குது. இனி ஸ்டேர்கேஸ் ரெயிலிங் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, சூப்பராகவே இருக்குது. இனி மேலே ஒரு ஹாலு, செகண்டரி ஹால் வந்துடுது. அதுவுமே நல்ல ஸ்பேஷியஸாக பெரிய ஹாலாக இருக்குது. அது மிகப்பெரிய அட்வான்டேஜ் வீட்டுக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ஹால், மேலே உங்களுக்கு ஒரு செகண்டரி ஹாலுமே கிடச்சிருது. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் கண்டிப்பாக. இங்கேயுமே ஃபேன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இனி கீழே பார்த்தது மாதிரியே மேலே ஒரு பெட்ரூம். இது ஒரு வயலட் தீம் பேஸ் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே ஃபேன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க பாருங்க. ஸோ லாஃப்டெல்லாம் போட்டு கபோர்ட்லாம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீட்டாகவே இருக்குது. ஒரு பக்கம் ஃபுல்லாகவே லாஃப்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி இது பண்ணிட்டாங்க. குட்டி குட்டி ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க, வீடு நல்லாவே இருக்குது. ஸோ எடலாக்குடி லொக்கேஷனில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இது ஒரு 3rd bedroom. இதுவுமே அட்டாச் டாய்லெட்டோட, 3மே அட்டாச் டாய்லெட்டு, 4 பாத்ரூம் இருக்கக்கூடிய ஒரு வீடு இது. இதுவுமே அட்டாச் டாய்லெட்டோட வந்துடுது. இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீட்டாக பேரிவேரோட ஃபிட்டிங்ஸு தேவையான அந்த மாதிரி அழகாகவே பண்ணியிருக்காங்க. இனி பால்கனி அண்ட் வியூ ஃப்ரம் த பால்கனி மிகவும் சிறப்பாக இருக்குது. அதுதான் இப்போ நம்ம ரீசெண்டாக எடுத்துகிட்டு இருக்க வீடுகள் எல்லாத்துலேயுமே வியூ ஃப்ரம் த பால்கனி ரொம்ப சூப்பராக இருக்குது. இது இன்னும் அடிஷ்னலாக இன்னும் நல்லா இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு லேக் வியூ ஹோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாருங்கள், ஒரு சூப்பரான லேக்கோட வியூ ரொம்ப அருமையாக இருக்குது. மலை எல்லாமே சூப்பராக இருக்குது.
ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ till the end. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடு பார்க்கணுன்னா ஒரு 1 ஹவருக்கு முன்னால் நம்ம எனக்கு நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க, உடனே சைட் விசிட் ஏற்பாடு பண்ணி வீடை நாங்களே காமிச்சு தரோம். தேங்க்யூ ஸோ மச். See you in the next video. Until then, bye-bye from Nitish Ilango.